உழவனே உலகில் முதன்மையானவன், ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம். வந்த உடனே மாட்டுக்கு அங்கே ஒரு பூஜை போட்டாங்க. பார்த்தீங்களா 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 இல்லையா? மாட்டுக்கு அங்கே பூஜை போட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா? பூ வந்து எந்த பக்கம் போட்டாங்க? மாட்டுடைய தலைக்கு போட்டாங்களா, இல்லை கொம்புக்கு போட்டாங்களா, இல்லை மாட்டுடைய உடம்பு மேலே போட்டாங்களா, இல்லை பின்னால் போட்டாங்களா? எங்கே போட்டாங்க? பின்னால் போட்டாங்க. ஏன் பூ வந்து மாட்டுக்கு பின்பக்கம் போட்டாங்க? ஏன் போட்டாங்க? நீ பால் தருதுண்ணா, நீ குழந்தை தான்டா நீ. அதாவது லக்ஷ்மி வந்து மாட்டுடைய பின்பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. லக்ஷ்மி எங்கே உட்காந்துருக்காங்க? மாட்டுடைய பின்பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க ஏன் மாட்டுடைய பின்பக்கத்தில் உட்காந்துருக்கணும்? ஐயா அவங்க உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டு லக்ஷ்மி மகாலட்சுமி எல்லாம் எங்கள் தலைமையிலே உட்காந்துருக்கு. அவங்க மட்டும் ஏன் மாட்டுடைய பின்பக்கத்தில் போய் உட்காந்தாங்க? ஏன்னா அதான் ஒரு எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டு? விவசாயிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உனக்கு தேவையான வருமானம் இந்த பக்கம் தாண்டா இருக்கு அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு. மாட்டுடைய சாணத்தோட சிறந்த எரு எதுவும் கிடையாது. கோமியத்தோட சிறந்த பூச்சி விரட்டி எதுவும் கிடையாது. மாட்டுடைய சாணத்தோட சிறந்த எரு எதுவும் கிடையாது. பூச்சி விரட்டி எதுவும் கிடையாது. இந்த எடுத்துக்காட்டுக்காக தான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுடைய பின்பகுதியில் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் வர வர கொம்பை பெயிண்ட் அடித்து தலைக்கு ஒரு மாலையை போட்டு பூஜை பண்ணி மாட்டை விரட்டி விட்டு ரசாயனத்தை கொண்டு போய் கொட்டுறோம். புரியுதுங்களா? எங்கேயோ ஒரு தவறு நடக்குது இல்லையா? இதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் தம்பி சிவராமன் பேசும்போது சொன்னார், நிறைய யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதுன்ட்டு. இந்த கேமரா வச்சுட்டு நிற்கிறாரு பாருங்க ஒருத்தர். அவர் கையில் இருக்கிற பாட்டில் பாருங்க, அப்படியே தூக்கி காமிங்க. ரைட். இனி முந்தானத்து 3 நாளைக்கு முன் வந்த ஒரு கட்டுரை என்னன்னா, இந்த தண்ணி குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இதுலேருந்து வர மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மெயின் ரெஸ்பான்சிபிள் திங்ஸ் டு காஸ் ஹார்ட் அட்டாக் இன் யங்ஸ்டர்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு 3 நாளைக்கு முந்தி. அதனால உதயசங்கர் தம்பிக்கும் பாலு தம்பிக்கும் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நாங்கள் அடுத்த தடவை இங்கே வரும்போது உதயசங்கர் தம்பி உங்களுக்கும் பாலு தம்பிக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அடுத்த நாங்கள் வரும்போது பிளாஸ்டிக் பாட்டில் மேடல இருக்கக்கூடாது. எல்லாம் கைத்தட்டி எஸ்ன்னு சொல்லுங்க. ஆமாம், இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு தம்பி சொன்னார் பாருங்க, ஹார்ட் அட்டாக் வருதுன்ட்டு. 3 நாளைக்கு முன் வந்த ஒரு கருத்து என்னன்னா, இந்த பாட்டிலேருந்து வர மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நுண்ணுயிர், இந்த நுண்ணுகிழ் துளிகள் எந்த அளவுக்கு வந்துடுதுன்னா, இன்னைக்கு குடிக்கிற தண்ணியில் வந்தாச்சு, உப்புல வந்தாச்சு, மீனில் வந்தாச்சு, காய் கறி கனி பழத்தில் வந்தாச்சு, தாய் பால்லையும் வந்தாச்சு, ரத்தத்துலேயும் வந்தாச்சு. இப்போ சமீபத்தில் வந்து இருதயத்தில் போய் மாட்ட ஆரம்பிச்சிருது. ஸோ இதை தவிர்க்கணும்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்கெல்லாம் அம்மா கிட்ட போய் ஷாம்புன்னு கேட்கும்போது ஷாம்புவில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. புரியுதா? சோப்புலேயோ ஷாம்புலேயோ டூத் பேஸ்ட்லேயோ மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இதை தாண்டி நாங்கள் வந்து கொஞ்சம் மண்ணை பற்றி பேசுவோம். இங்கே உங்களுக்கு முக்கியமாக தேவை என்னன்னா, மண்ணுக்கு வந்து மண் வாசனை உண்டா இல்லையா? மண் வாசனை உண்டா இல்லையா? சுத்தமாக இல்லை. மண்ணுக்கு வாசனை கிடையாது. மண்ணை எடுத்து மண்ணை காய வச்சு 2 நாள் மோந்து பாருங்க, மண்ணுக்கு சுத்தமாக வாசனை கிடையாது. மண்ணை காய வச்சு மோந்து பாருங்க, மண்ணுக்கு சுத்தமாக வாசனை கிடையாது. எவ்வளோ நல்ல மண் இருந்தாலும் அந்த மண்ணை எடுத்து வெயிலில் காய வச்சு மோந்து பாருங்க, சுத்தமாக வாசனை கிடையாது. வாசனை எப்போ வரும்? இப்படி வந்துரு, நிழலில் வந்து உட்காரு, வெயிலில் உட்காராத, ஏந்துரு. ஆமாம், இப்படி வந்து உட்காரு, நிழலில் உட்காரு. அதாவது எப்போ வாசனை வரும் மண்ணில்? மழை பெஞ்சா வரும். ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? தண்ணிக்கு வாசனையும் கிடையாது, கலரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. தண்ணிக்கும் வாசனை கிடையாது, மண்ணுக்கும் வாசனை கிடையாது. ஆனால் மண் வாசனை உண்டு. இந்த மண் வாசனைக்கு காரணம் மண்ணும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. மண்ணில் வாழுகின்ற நுண்ணுயிர்கள், ஆக்டினோமைசெட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்க. எந்த கிளாஸ் நீங்கெல்லாம்? 8th 7th 1st standard? வெரி குட். செகண்ட் ஸ்டாண்டர்ட்? வெரி குட். யார் 10th படிக்கிறாங்க? 10th ஸ்டேட் போர்டா? உன்னுடைய அறிவியல் புக்கை எழுதணும் வேணாம். உன்னுடைய அறிவியல் புக்கை எழுதணுவன் 11, 12 விலங்கியல் புக்கை எழுதணுவன், வேற யாரும் கிடையாது. மண்புழு உரம் கேள்விப்பட்டீங்க இல்லையா? அந்த மண்புழு உரம் நாட்டுக்கு ஆரம்பித்தவன். புரியுதா? ரைட்.
அதாவது இந்த மண்ணுக்கு அப்போ வந்து ஆக்டினோமைசஸ் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். தெரியுதா ராஜா? அப்போ அந்த மண்ணில் நுண்ணுயிர் வளரணும். சரி, ஒரு மீனை பிடிக்கிறோம். அந்த மீன் வந்து செத்து போச்சு. 3 நாள் தங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த மீனை கொண்டு போகணும். உங்ககிட்ட ஐஸ் பெட்டி கிடையாது, உங்ககிட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது. ஆனால் மீனை வச்சுருக்கணும். என்ன பண்ணுவீங்க? மண்ணுக்குள்ளே போட்டால் அழுகி போய்டும்டா. கொண்டு போகணுமே. தண்ணியில் போட்டாலும் அழுகி போய்டும். உப்பு போட்டால் என்ன ஆகும்? நுண்ணுயிர் வளராது. உப்பு போட்டால் என்ன ஆகும்? நுண்ணுயிர் வளராது. சரி, அப்போ நுண்ணுயிர் வளரலைன்னா அந்த மீன் வந்து அழுகி போகாது. ஆனால் மீன் என்னவா மாறும்? கருவாடாக மாறிடும். புரியுதா? அதே மாதிரி தான் மண்ணுக்கு உயிர் இருக்கா இல்லையா இந்த கேள்வி ஆரம்பிக்குது. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, லிவிங் நான் லிவிங் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்க. ரைட். காற்று உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா? உயிரற்ற பொருள். உயிரற்ற பொருள். நாம் அந்த உயிரற்ற காற்றை நம்ம உடம்புலேருந்து வெளியே எடுத்துட்டா நம்ம என்னவா மாறும்? இது சொல்லி கொடுத்தது கிடையாது உங்களுக்கு. இப்போ ஒரு வேடிக்கை சொல்லணும்னா உங்களுக்கு, காற்று நமக்கு எதுக்கு தேவை? Why do we need air? சுவாசிக்கிறதுக்கு. பாப்பா உன் பேரு? சாரி, அஜிதா சொல்றாங்க உங்க காத்து சுவாசிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அஜிதா, காலைல சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டாங்க. அஜிதா என்ன சாப்பிட்டாங்க? காலையில் என்ன சாப்பிட்டாங்க? இட்லி சாப்பிட்டாங்க. இட்லியில் அரிசி அதிகமாக இருக்குமா பருப்பு அதிகமாக இருக்குமா? அரிசி. அப்போ அவங்க அஜிதா உண்மையாகவே என்ன சாப்பிட்டாங்க? அரிசியை சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ அரிசியில் புரத சத்து அதிகமாக இருக்குமா, சக்கரை சத்து அதிகமாக இருக்குமா, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குமா, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குமா, புரோட்டீன் அதிகமாக இருக்குமா, ஃபேட் அதிகமாக இருக்குமா? கார்போஹைட்ரேட் அதிகமாக. அப்போ அவங்க என்ன சாப்பிட்டாங்க? கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாங்க. கார்போஹைட்ரேட் எதனால் தயாரிக்கப்படுகிறது? கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன். அப்போ அவங்க அஜிதா என்ன சாப்பிட்டாங்க? கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன். இந்த கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் எங்கே கிடைக்கும்? இல்லையே. எங்கே கிடைக்கும்? சாதாரணமா காற்றுல கிடைக்கும். அஜிதா என்ன சாப்பிட்டாங்க? காற்று சாப்பிட்டாங்க. என்ன அஜிதா, காற்று தானே சாப்பிட்டீங்க? ஆமாம். நாங்கள் என்ன சாப்பிட்டோம்? காற்று தான் சாப்பிட்டோம். இந்த காற்று தான் வந்து செடி கொடிகள் எடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமா உணவு தயாரிக்குது. அம்மா, வெயில் அதிகமாக இருந்தால் இப்படி வந்து உட்காந்துக்கோ. வெயிலில் உட்காராத, நிம்மதியாக உட்காருங்க. ஏந்திரி உட்காரு. எப்படி வேணா போய் உட்காரு, கவலைப்பட. மேலே வந்து உட்காந்துக்க, பின்னால் வா. இது என்னுடைய 50வது ஆண்டுமா டீச்சராக இருந்து. ஆமாம், திஸ் இஸ் மை 50th year ஆஃப் டீச்சிங். 1974 நான் டீச்சர் ஆகினேன். ரைட். அப்போ இந்த மாதிரி இருக்கிற காற்றை ஒரு பக்கம் மாசு வர ஆரம்பிக்குது, இன்னொரு பக்கம் மண் அப்படின்னு ஒரு மாதிரியா மாறும்போது மண்ணை உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மண் ஒரு உயிரற்ற பொருளா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கும். இயற்கை விவசாயத்தில் வந்து உயிருள்ள பொருள்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு வேளாண்மை கல்லூரியில் போய் ஒரு புக் எடுத்து நீங்கள் மண்ணை பற்றி படிச்சிங்கன்னா, சாயில் இஸ் எ லைஃப்லெஸ் மினரல் மேட்டர். மண் உயிரற்ற ஒரு பொருள். ரைட். அப்போ நான் இந்த மாதிரி மண்ணுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு ஒரு பல கட்டுரைகள் எழுதும்போது என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மண்ணுக்கு நீங்கள் உயிர் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கா? உனக்கு இருக்கா இல்லையா? இருக்கா? மண்ணுக்கு இருக்கா? சரி, ஒரு நாய் செத்து கிடக்குன்னு வச்சுக்கோம். அந்த பக்கமாக நாங்கள் போகிறோம். 1 நாள் 2 நாள் போகிறோம். துர்நாற்றம் வருமா இல்லையா? வருது. ஒரு குழியை வெட்டி அந்த நாயை போட்டு புதைச்சிட்டோன்னா துர்நாற்றம் வருமா? வராது. உள்ளார என்ன நடக்குது? டீகேயிங் ஆகுது. யார் பண்ணுறா? மண்ணில் யார் பண்ணுறா? மைக்ரோ பாக்டீரியா, நுண்ணுயிர்கள் பண்ணுது. வெரி குட். எந்த கிளாஸ்? 7வது. வெரி குட் சில்ட்ரன், வெரி குட். அதாவது உள்ளார நுண்ணுயிர் இது பண்ணுது. சரி, நம்ம குடல்ல யார் இருக்கான்னு சொன்னார் மருத்துவர்? பாக்டீரியா இருக்குன்னு சொன்னார். அப்போ நம்ம உடம்புல பாக்டீரியா இருந்தால் மட்டும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லலாமா? லாஜிக்கா அப்போ மண்ணிலேயே பாக்டீரியா இருக்கு, மண்ணுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். சரி, அடுத்த கேள்வி கேட்டாங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் எப்படி ஆக்சிஜன் உள்ளார எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்குறோமோ இதே மாதிரி தான் மண்ணும் ஆக்சிஜன் உள்ளார எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்குது. ஸோ மண்ணுக்கு என்ன இருக்குது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. 3வது கேள்வி கேட்டாங்க, நமக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு, ரத்த ஓட்டம், அந்த மாதிரி மண்ணுக்கு இருக்கான்னு கேட்டாங்க. நீ கேள்வி சொன்னிய, பதில் சொன்னிய ராஜா. நீ கேளு. இப்போ நீ நடந்து போகிற, ஒரு பெரிய கல் இருந்தது கவனிக்கல,
நல்ல காலால் இடிச்சுக்கிட்டேன், பெயின், டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர் வந்து ஒரு டேப்லெட் கொடுக்குறாரு. இந்த டேப்லெட் நீ வாயில் போடுவியா இல்லை காலுக்கு போட்டு விடுவியா? வாயில் போட்டேன்னா மருந்து எப்படி கால் வரைக்கும் போகும்? பிளட் யாருக்கு? பிளட் எங்கே கொண்டு போகும்? கால் வரைக்கும் கொண்டு போகுது இல்லையா? வீட்டில் செடி கொடி இருக்கா? டேய் புதுச்சேரி, அடி வாங்குவ. எந்த 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 ஸ்கூல் நீ? ஆமாம், நீ தான், வேற யாரு? உன்னதான் கேட்குறேன். உன்னதான் எந்த ஸ்கூல்னு கேட்குறேன். 7 Day அட்வென்டிஸ்ட் எங்கே இருக்குது? அது தெரியுண்டி, நானும் பாண்டிச்சேரி தான். மறுபாக்கம் உட்கார். ரைட். அப்போ காலில் அடிப்படை எங்க வீட்டில் செடி இருக்கு இல்லையா? இந்த செடிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பிடிங்கிட்டு வேருக்கு அவுட்டி விடுறீங்க. மண்ணுக்கு மேலே தண்ணியோ உரமோ போட்டால் எப்படி வேர் வரைக்கும் போகுது? மண்ணில் இருக்கிற சர்க்குலேட்டரி சிஸ்டம், மண்புழுக்களும் அங்கே இருக்கிற உயிரினங்களும் உருவாக்குற அந்த டியூப்ஸ் தான் அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது சொன்ன உடனே கேட்டாங்க, ஐயா இதெல்லாம் சொல்லிட்டீங்க, மண்ணுக்கு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இருக்கா? ஒன்றுக்கு போதான்னு கேட்டாங்க. புரியுதா? எப்படி நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும் இல்லையா? கிளாஸில் ஸ்கூல்